இது அசல் வாழ்க்கைக்கு வரணும். அசல் வாழ்க்கையே தெரியாமல் வளர்ந்த பையன் என்ன தெரியும்? 90 நாளில் முடிச்சிடலாமா ஒரு கேஸை? பிக் பாக்கெட்டு கேஸ் கூட முடியாது. கோர்ட்டுக்கே போனதில்லை, பார்த்ததில்லை, என்னன்னே தெரியாது. பிக் பாக்கெட்டு சைக்கிளில் டபுள்ஸ் லைட் இல்லாமல் போனால் பிடிக்கிற கேஸ் கூட 90 நாள். சார், பாதிக்கப்பட்டவங்களுக்காக நின்று குரல் கொடுக்குறவங்க இப்போ யாரா இருந்தாலும் இந்த கேஸ் சீக்கிரம் முடியாதான்றதை நெறியாளர் நீங்களே யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது ஒரு கேஸை வந்து கொண்டு இது பண்ண முடியுமா? முடியாதுதான் சார். அப்புறம் அடிப்படை ஞானமே இல்லாமல் ஒரு ஆள் கட்சியை நடத்திக்கிட்டு ஒரு தலைவனுக்கு சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் வர அடுத்த அப்படி பிரதம மந்திரி அவர் தான் பிரதம மந்திரி ஏன் இதான் சொல்லுவாங்க, போக வேண்டித்தான், கற்பனைன்னு வந்துருச்சு, ஆண்டவன் ஆயிடுறேன்னு போயிடுது. நீங்கள் தான் சொல்லணும். 90 நாளில் முடியுமா இந்த கேஸ் ஆகுது? பிக் பாக்கெட் கேஸ் கூட முடியாது சார். இப்போ திவ்யா உங்களை வச்சு தொடர்ந்து இந்த மாதிரியான வந்து விஜய் அவர்களை தாக்கிறதுக்கு ஏன் சார் வந்து அப்போ டிஎம்கே பயந்துடுச்சா? ஏன் இதை தொடர்ந்து தாக்கலைனாக்கா அவருக்கு தான் நான் ஆசைங்க. ஒரு கட்சி ஆரம்பித்தார், சீந்தரத்துக்கு கூட யார் இருக்கிறான்னாக்கா அப்புறம் என்ன இருக்குது? எதிர்ப்பு இருந்தால் தான் அவர் வளர்றாருன்னு அர்த்தம். அவருக்கு நல்லது தானே. அவர் பேச்ச கூட யாரை முயற்சி பதில் சொல்கிறாங்களே, அது நல்லது தானே. இப்போ காத்திராஜ் பேசுறது எவன் சேர்ந்துறான்?